ப்ரீவியஸ் போஸ்ட்ல பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு இனோவா டைப் 1 டூ டைப் 4 கன்வர்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த வண்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் அந்த வண்டியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பானட்ஸ் டைப் 4 உடையது, பம்பர், அப்புறம் 2 ஃபெண்டர்ஸ் ப்ளஸ் வந்து சைடு மிரர்ஸும் டைப் 4 உடையது. இந்த கிரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல். பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ரீன், பார்த்தா வந்து பிளாக் மாதிரியே இருக்கும், பட் இது வந்து க்ரீன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டீக்ரோம் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸ் கூட வந்து பியானோ பிளாக்ல பண்ணியிருக்கு, சைடு மிரர்ஸும் பியானோ பிளாக். அதே மாதிரி டாப்பும் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கு. டெயில் லேம்ப்ஸுமே ஆஃப்டர் மார்க்கெட் ஒன்று அது, அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்மோக்டு ஒன்றுது. ஆக்சுவலாக மோனோக்ரோமும் டீக்ரோம் பண்ணியிருக்கு இந்த வண்டியில். அதே மாதிரி இந்த இனோவான்ற லைட்டிங் வந்து நீங்கள் வந்து பார்க் லேம்ப் ஆன் பண்ணால் வர மாதிரி வந்து இது பண்ணியிருக்கு. இதில் பிரேக்கும் வேணும்னா வச்சுக்கலாம். இதோட பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. ப்ரீமியம் செக்மெண்ட் பென்ஸ் ஆடி இந்த மாதிரி வர ஒரு கிரே இது. ஆக்சுவலாக இனோவாவில் இந்த கிரே வராது. இந்த கிரேவுமே நம்ம கொஞ்சம் செலக்டிவாக பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸும் எதுவும் கிடையாது. கஸ்டமர் வந்து லாங் ட்ராவல் அதிகமாக பண்ணவே கேப்டன் சீட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொன்னதுனால நம்ம இந்த எலக்ட்ரானிக் சீட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த சீட் மட்டும் மெமரி ஃபங்க்ஷனோட வந்துடும், ப்ளஸ் லம்பார் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்டபிள், ஹைட் அட்ஜஸ்டபிள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் தை சப்போர்ட்டும் இந்த சீட்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். லாங் ட்ராவல்ஸில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த சீட்ஸ். இதில் ஊஃபர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் மோல்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது ஊஃபர் கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு கவர் தான். இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபைபர் மோல்டில் ஃபேப்ரிகேட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். இன்ஃபினிட்டியோட ஷேலோவில் 10 இன்ச் ஊஃபர்ஸ் வச்சுருக்கோம். எஃபெக்ட் வந்து ரொம்பவே அவுட்புட்டில் நல்லாவே இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே 2-வே காம்பனன்ட் ஹர்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கு. ரியரில் வந்து ஹர்ட்ஸோடைய கோஆக்சில் யூஸ் பண்ணியிருக்கு. சிஸ்டம் ஆசிஸ் பயனியர் செட் சீரிஸ் தான் யூஸ் பண்ணுறது. இந்த வண்டியில் ஆம்ப் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக க்ளவ் பாக்ஸுக்கு மேலே நிறைய பேர் நினைக்கலாம் காற்று போகாமல் இருக்கும், அதனால ஆம்ப் ஓவர் ஹீட் ஆகும் அப்படின்னு. அந்த இடத்துல தான் ஏசியோட லூவர் வருது, அதனால வந்து அந்த அளவுக்கு ஹீட் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட் மேலே இருக்கிறது ப்ரீமியம் கார்ஸில் வர மாதிரி ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுக்கணுன்றக்காண்டி ரெக்ஸின்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சீட்ஸை மேட்ச் பண்ணி ஒரு 2 ஸ்டிச் லைனோடய பண்ணியிருக்கோம். கியர் நாமுமே பார்த்தீங்கன்னா ரெக்ஸின்லேயே நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். பவர் விண்டோ சுவிச்சஸ் வர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம கிரில் அடித்த மாதிரி க்ரீன் தான் அடிச்சிருக்கோம். வெயில் படும்போது க்ரீனாக இருக்கும். இதே ஒரு ஷேடோ இருக்கிற இடத்துல போயிட்டீங்கன்னா வண்டி இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறிடும். ஆம்பியன் லைட்டிங்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து பர்பிளில் போட்டிருக்கோம். சென்டர் பேனலுமே வந்து பர்பிள், பட் வந்து இது வெயில் இருந்தால் பர்பிள், அதே தான் ஷேடோவில் இருந்துச்சுன்னா அது பிளாக்காக மாறிடும். 360 டிகிரி கேமராவும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த பக்கம் இண்டிகேட்டர்ஸ் போடுறீங்களோ அந்த பக்கம் டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் யூஸ் பண்ணும்போது இண்டிகேட்டர் ஆஃப் ஆன அப்புறமும் கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த ஃப்ரண்ட் வியூ வரும். இந்த வண்டியில் டோர் ஹேண்டில்ஸில் வந்து ஆம்பர் டோனில் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எப்போல்லாம் டோர் அன்லாக் ஆகுதோ அப்போல்லாம் இங்கே இந்த இடத்துல ஒரு ஆம்பர் லைட்டிங் வரும். டாப் ஏசியுமே வந்து இந்த வண்டியில் முன்னால் இல்லை, இப்போ அந்த வண்டியில் டாப் ஏசியும் பண்ணியிருக்கு. எல்லா டோர்ஸ்லையுமே வார்னிங் லேம்ப்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு.